வெல்கம் பேக் டு பர்த்டே சீரிஸ் எபிசோட் நம்பர் 1 சீசன் நம்பர் 1. இந்த சீரிஸில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பர்த்டே வரோம்ல, அதெல்லாம் எங்கே வெளியே போய் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், அதெல்லாம் எங்கே போகிறோம், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் விசிட் பண்ணுறோம், எவன் தலையில் மிளகா அடிக்கிறன்றதான் இந்த எபிசோடெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஒரு வருஷத்தில் முடிவில் ஒரு சீசன் முடிஞ்சிடும். 12 எபிசோடு ஒரு வருஷத்தில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டெஸ்டினிக்கு வந்தாச்சு, இன்னும் பர்த்டே பாய் வரல. என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே டிராஃபிக் ஜாம் வர அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிற இடத்தோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கான்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துட்றேன். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோலலாம் நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஆக இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டான லொக்கேஷன் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்தோட பேர் வந்து பார்ட்டி பாக்ஸ். இது வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ராஜாஜி நகர் எக்ஸாக்டாக நவரங் தேட்டருக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல இது வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வர்த்து தான். கிட்டத்தட்ட 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க 2 people மட்டும். எக்ஸ்ட்ரா யாராவது வந்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜ் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ½ kg கேக் இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் 1 hour வந்து அந்த ஸ்ட்ரீமிங் பார்த்துக்கலாம், நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கும். அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டா ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும்ல, அது எக்ஸ்ட்ரா 300 ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்போன்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த விதத்தில் உண்மைன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கேக்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக பொறுத்த வரைக்கும் இது வந்து சூப்பராகவே இருக்கும். ஆனால் இந்த பேக்கேஜில் இன்னொன்று இன்க்ளூட் ஆகுறது என்னன்னா, டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. அது ஃபோட்டோட குவாலிட்டி மட்டமாக இருக்குது. நான் போடுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்டுக்கும் எடுத்துருந்தாங்க, அதுவும் நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். எது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேரிசன் மட்டும் நீங்கள் கொடுங்க பார்க்குறோம். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ஃபோட்டோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது டிஎஸ்எல்ஆரில் எடுத்த மாதிரி இல்லை, ஏதோ ஃபோனில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. நிறைய நல்ல ஃபோனுங்களாக இருக்காது, நல்ல ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்கும். ஆனால் இவனுக்கு இப்படி பண்ணிட்டானுங்க. அதான் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு வந்து நாங்கள் சாப்பிட போகலான்னு வந்திருக்கோம். அங்கே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு இடத்துல A2Bன்னு ஒரு மலேசியாத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க கைஸ், இவன் தான் பர்த்டே பாய். நீங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. செகண்ட் பர்த்டே பாய் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி பர்த்டே கிடையாது. யார் இவனுக்கு விஷ் பண்ணாதீங்க. மல்லேஸ்வரம்ல இருக்க A2B ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். எல்லா செலிப்ரேஷனும் முடிச்சுட்டு இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. இங்கே ஆர்டர் எடுக்க வந்தால் ஆர்டர் எடுக்கவும் வரமாட்டேறாங்க, சீக்கிரமாக ஆர்டர் எடுத்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. வேரியபிளான வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் ஃபுட்டோட குவாலிட்டி வந்து ஓகே தான் இருந்துச்சு. நாங்களாம் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்கிறேன். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் நூடுல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பரோட்டா, அப்புறமா நான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா மஷ்ரூம் கிரேவி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா பேபி கார்ன் சூப்பும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் எது நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது பேபி கார்ன் சூப் மட்டமாக இருந்துச்சு. அது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் மஷ்ரூம் நூடுல்ஸாக நல்லாவே இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் பன்னீர் டிக்கா மசாலான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தந்தூர் பன்னீர் மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கைஸ், ஃபைனலாக சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட 2500 ரூபாய் பில் ஆயிருக்கு. இந்த A2B மல்லேஸ்வரமில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான். நாங்கள் வந்திருந்த ரெஸ்டாரண்ட் நீங்களும் வந்திருந்தீங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சுக்கலாம். அடுத்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.